நான் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து காலையில் எக்ஸசைஸ் போட்டுட்ருக்கேன். அதுவும் வாக்கிங்லாம் போகிறது ரொம்ப உண்டு. நான் காலையில் வாக்கிங் போகும்பொழுது யாராவது ஒருத்தர் வந்து, தம்பி நீங்கள் என்ன ரொம்ப நல்லா தானே இருக்கீங்க, உடல்நலம் நல்லா இருக்குது, வெயிட் ஒன்றும் இருந்த மாதிரி இல்லை, அப்படி இருந்தும் தினமும் ஏன் எக்ஸசைஸ் போடுறீங்க, எதுக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு எண்ணமே என்னென்னா, உடம்பில் வெயிட் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸசைஸ் போடணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது தப்பு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கை உழைப்பு, கால் உழைப்பு, மற்ற பாடிஸ் எல்லா இதையும் சேர்ந்து உழைச்சாங்க. அம்மாவை பாருங்கள், நெல் அவிக்கணும், காய போடணும், அரிசி குத்தணும், அப்புறம் சமைக்கணும். இப்படி தான் அந்த காலத்து வாழ்க்கை இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. சாப்பாடு வேணும்னா பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, அது கூட நீங்கள் போக வேண்டாம், எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும், ஒரு ஃபோன் பண்ணி நேரடியாக வர சொல்லலாம். இதனால் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றோங்கிறதும் உண்மை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை செய்கிறத பாருங்கள், எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாகிடுச்சுது. அதில் கூட முன்னாலெல்லாம் டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதுக்கு நிறையா பேர் போவாங்க, தன்னுடைய 10 விரல்களையும் பயன்படுத்துவாங்க. ASDF செமிகோலன் LKJ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாதுங்க, ஒரு விரல் தான். அந்த ஒரு விரல் கிருஷ்ணராவ்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒவ்வொன்றா தட்டி இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சோம்பேறித்தனமாக ஆயிட்டாங்க. இதனால எடை வந்து கூடுறதும் உண்மைதான். ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எடையை குறைப்பதற்காக மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணத்தை வந்து முதல்ல விட்டுருங்க. நாம் உழைக்கிறோமோ அல்லது தூங்குகிறோமோ, மினிமம் பாடி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம பிரெயின் வந்து தன்னுடைய கடமையை செய்யணும், இதயம் வந்து ரத்தத்தை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு செல்லுக்கும், லங்ஸ் வந்து சுவாசித்துக்கிட்டே இருக்கணும். இது போக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து தன்னுடைய இதை செய்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கே உங்களுக்கு ஓரளவுக்கு எனர்ஜி வேணும். இது ஒரு நிமிடத்திற்கு 1 கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்றது இதை விட அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால நாம் எக்ஸசைஸ் போட்டே ஆகணும். இப்போது ஜாகிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷத்துக்கு 5 கேலரிஸ். கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா 10 கேலரிஸ். இப்படி உங்களுடைய வேகத்தை பொறுத்தும் எவ்வளவு நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் போடுறீங்கிற பொறுத்தும் உங்களுடைய கேலரிஸ் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் ஆகுது. அது தவிர நீங்கள் ஓடுறதை நிறுத்திட்டா கூட அன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வந்து பேன் ஆகிட்டே இருக்குது. இது மிக மிக முக்கியமான ஒன்று. இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பயன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில கதவுகளெல்லாம் இழுக்கும் பொழுதோ அல்லது தள்ளும் பொழுதோ பார்த்தீங்கன்னா ஒரு வித ஸ்குவீக்கிங் சவுண்ட் வரும். ஏன்னா அங்கே எண்ணெய் போடாதனால. இதே மாதிரி நம்ம உடம்புலையும் நிறையா ஜாயின்ட்ஸ் இருக்குது. சிலர் நடக்கும் பொழுதே டொக்குன்னு சத்தம் போட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த எக்ஸசைஸ் போட்டிங்கன்னா ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர ரத்தம் வந்து நல்லா ஃப்ளோ ஆகுது, சுவாசம் இன்க்ரீஸ் ஆகுது, வியர்வைகள்லாம் நிறைய கழிவுப் பொருட்களை வந்து வெளியே தள்ளுது, நிறையா ஹார்மோன்ஸ் உருவாகுது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பொறுத்தவரையில் நிறைய பேர் டயபெட்டிக்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய ஹார்மோன்ஸ், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படி பலவிதமான பயன் தரக்கூடியதை வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுது. சிலருக்கு வந்து தன் வீட்டை சுற்றி நடக்கிறதுக்கு அல்லது ஓடுறதுக்கு நிறையா இடம் எல்லாம் இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேஷனரி பைக்காக இருந்தாலும் சரி அல்லது வந்து ட்ரெட்மில்லாக இருந்தாலும் சரி, அதில் ஓடினாலும் ரெண்டும் ஒரே பயந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உடம்பில் வெயிட் அதிகமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்கு, நல்ல ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக தினமும் எழுந்திரிச்சு அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஓடுங்க. ஓடினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் மிக நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும். தேங்க்யூ.